இந்த டிஸ்டில்டு வாட்டர் ஏன் வந்து பேட்டரியில பயன்படுது? இந்த டிஸ்டில்டு வாட்டர் அப்படின்னா என்ன? இந்த டிஸ்டில்டு வாட்டருக்கும் நார்மலா நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற வாட்டருக்கும் என்ன வித்தியாசம் வந்து இருக்கு? ஃபுல் அண்ட் ஃபுல் பியூரஸ்டா இருக்கக்கூடிய வாட்டரை தான் நம்ம டிஸ்டில்டு வாட்டர் அப்படின்னு சொல்றோம். மாதிரி நார்மல் வாட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா சில மினரல்ஸ் இருக்கும், அதே போல மைக்ரோ ஆர்கன்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து இருக்கக்கூடியது நார்மல் வாட்டர்ஸ்ல. ஆனா இந்த டிஸ்டில்டு வாட்டர் அப்படிங்கிறது இது எதுவுமே இல்லாம பியூரா இருக்கிறது தான் டிஸ்டில்டு வாட்டர் அப்படிங்கிறது. பேட்டரியோட உள்பகுதியில ஆனோட் கேத்தோடு அப்படிங்கிற 2 டைப்பான ஒரு திங்க் பிளேட் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த பிளேட்ஸை தான் நம்ம வந்து எலக்ட்ரோட்ஸ் அப்படின்னு சொல்றோம். பேட்டரி உள்பகுதியில் எலக்ட்ரோலைட் அப்படிங்கிற ஒரு லிக்யூடை வந்து நிரப்பியிருப்பாங்க. ஸோ எலக்ட்ரோலைட் அப்படிங்கிறது டைல்யூட் பண்ண சல்ஃபூரிக் ஆசிட் தான் எலக்ட்ரோலைட் சொல்லுவாங்க. அதாவது சல்ஃபூரிக் ஆசிட் ஒரு 36%ம் 64% வாட்டரையும் மிக்ஸ் பண்றது தான் எலக்ட்ரோலைட்டா இருக்கக்கூடிய டைல்யூட் சல்ஃபூரிக் ஆசிட். இப்போ இதுல மிக்ஸ் ஆகக்கூடிய அந்த வாட்டர் தான் டிஸ்டில்டு வாட்டர். இந்த எலக்ட்ரோலைட்னால தான் அது உள்ள வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்படுது. இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் பேட்டரியில் ஏற்படுறதுனால தான் அதுல வந்து நம்ம பவர் வந்து சார்ஜ் பண்ணவும் முடியுது, அதே போல பவரை டிஸ்சார்ஜும் பண்ண முடியுது. இப்போ பேட்டரிஸ்ல ஏற்படக்கூடிய அந்த கெமிக்கல் ரியாக்ஷனால வாட்டர்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் செப்பரேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்து வாட்டர் எவாபரேட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அப்படி எவாபரேட் ஆகி வெளில போறது தான் நம்ம ரொம்ப நாள் வந்து பேட்டரிஸை பயன்படுத்தணும் அப்படின்னா அதோட வாட்டர் லெவல் குறைய ஆரம்பிக்கிறது. திரும்ப நம்ம இந்த டிஸ்டில்டு வாட்டரை பயன்படுத்தி நம்ம ரீஃபில் பண்ணும்போது பேட்டரி நார்மல் கண்டிஷன்ல திரும்ப